தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிறதான எல்லா பயத்தின் ஆவிகளையும் கர்த்தர் மாற பண்ணுவாராக. சில காரியங்களை குறித்து ஒரு விதமான வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், திறப்பானதை அடைக்கிறவனாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களிலே பல திறப்புகள் காணப்படுகிறது. வருகிறதெல்லாம் இழந்து போகிறது ஒரு விதமான திறப்புகள். நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படாது இருக்கிறதான சில திறப்புகள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறீங்கல்ல, எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல பாஸ்டர், ஏன் இப்படிப்பட்ட கையில் நிற்காமே சூழ்நிலைகள் மாறி போகிறது என்பது தெரியல. அப்போது வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில திறப்புகளின் அனுபவங்கள் காணப்படுகிறது. அது பணத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில குழப்பங்கள் அதனுடைய திறப்புகள். அப்போது இதெல்லாம் அடைக்கப்படாமலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திறப்பு, ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, கர்த்தரோடு கூட இசைந்திருக்க முடியல, தேவனோடு இருக்கிறதான ஐக்கியங்கள் இன்னைக்கு நிலையா இல்லை. காரியம் என்ன? திறப்பு, பாவத்தின் திறப்பு. அப்போது இவைகள் எல்லாம் அடைக்கப்படாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, திறப்புகளை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்போ ஒரு காட்டை போல இருக்கிறது, அந்த இடத்துல பாதை இல்லை, வழி இல்லை, எப்படி அங்கே ஜனங்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வாழ்க்கை வாழும் என்பது தெரியாது. ஆனால் குடியிருக்கிறவர்களின் பாதையை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் திறப்புகளை அடைக்கிறவன் என்று பெயர் மாத்திரமல்ல, குடியிருக்கிறவர்களின் பாதையை திருத்துகிறவனாக. அப்போ மற்றவர்களுடைய பாதையை ஏற்படுத்தி தருகிறவர்களாக என்கிறதான பெயரையும் நீங்கள் பெறும்படி, உங்கள் வாழ்க்கையில் பெறும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமாங்க, நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கை நீங்க சொல்லிட்டு இருக்கிற, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாத்திரமல்ல, குடியிருக்கிறவர்களின் பாதையை திருத்துகிறவனாக உன்னை பெயர் பெறும்படியாய் செய்வேன். உனக்கு நீ மாத்திரமல்ல ஆசீர்வாதம், உன்னுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் கடந்து செல்லும். நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், மற்றவர்களுடைய பாதைகளை நீ திருத்துகிறவனாய் இருப்பாய். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெயரை உனக்கு சூட்டுகிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். உங்கள் மூலமாய் உங்கள் நண்பர்கள், உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் மூலமாய் உங்கள் உறவினர்கள், உங்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான நபர்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் பாதைகளை திறந்து, பாதைகளை ஏற்படுத்தி குடியிருக்கும்படி செய்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை, எங்கள் வாழ்க்கையில் திறப்புகள் இருக்கிறதே, எனக்கு நானே ஆசீர்வாதமாய் இல்லை, எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்கிற அனுபவங்கள், நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் திறப்புகளை அடைக்கிறவனாக, குடியிருக்கிறவர்களுக்கு பாதையை ஏற்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளிலே வைத்து நீர் அவர்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் நீ பாதைகளை திருத்துகிறவனாக, திறப்பை அடைக்கிறவனாக பெயர்படும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நிறுத்துவார். தேவ ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். நீ உனக்கு மாத்திரமல்ல, நீ மற்றவனுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு விளம்புகிறார். God bless you. God bless you. God bless you.